நெல்லை, நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகளை தடுக்க தேசிய தேர்வு முகமை சார்பில் நாடு தழுவிய மாதிரி பயிற்சி நடத்தப்பட்டு வந்தது. நாளை மறுதேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வு மையங்கள் அனைத்தும் 3 அடுக்கு பாதுகாப்புடன் NDA கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நாளை நடைபெறும் நீட் தேர்வு சுமூகமாக நடப்பதை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கான நீட் தேர்வு மேலிட கண்காணிப்பு அதிகாரியாக மாலதி என்பவரை தேசிய தேர்வு முகமை நியமித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்கவும் தீவிரமாக கண்காணிக்கும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கிண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம். நீட் தேர்வு குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் மாணவர் சங்கத்தினர் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. மாணவர் சங்கத்தினர் தாக்கியதில் காயமடைந்த காவலர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி அறிவித்துள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வென்ற IUML தற்போது கூட்டணியில் இடம்பெற இயலாது என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கும் போது யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தேர்தலிலும் தவேக வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று IUML தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளை தவேக ஆதரவுடன் பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். நடிகர் மன்சூர் அலிகான் மற்றும் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் விலகிய இயக்குனர் RV உதயகுமார் உட்பட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலர் தவேகாவில் இணைந்தனர். சென்னை தவேக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மன்னர்களை உனக்கு கட்ட வரனா கம்பம் தொகுதி MLA ஜெகநாத் மிஸ்ரா தன்னுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினை தவேகாவுடன் இணைத்தார்.
தொடர்ந்து அக்கட்சியைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழகம் உட்பட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 5 மாநில அத்தனை பொறுப்பாளர்களும் சுமார் 3000 பேர் இன்று நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து வந்தவர்களை முதலமைச்சர் விஜய் அன்போடு பார்த்துக் கொள்வார் என அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறியுள்ளார். தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரை தேடி சென்னை ஆரையபுரத்திற்கு வந்த கரூர் போலீசார். அசோக்குமார் ஏற்கனவே வீட்டை காலி செய்து விட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து விசாரணையை முடித்துக் கொண்டு திரும்பினர். மதுரை, சிவகங்கை ஆட்சியர்கள் உள்ளிட்ட பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆட்சியராக நிஷாந்த் கிருஷ்ணா, சிவகங்கை ஆட்சியராக ஆகாஷ் IAS நியமனம். சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக ஸ்ரேயா பி சிங்கும், கோ ஆப்டெக்ஸ் மேலாண் இயக்குநராக இன்னசென்ட் திவ்யா IAS நியமனம். புவியியல், சுற்றுலாத்துறை மற்றும் அரசு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் FDC எனப்படும் 16 வகையான கூட்டு மருந்துகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. அலோவேரா, வைட்டமின் E, பாராசிட்டமல் கலந்த 16 FDC மருந்துகளின் உற்பத்தி, விற்பனை மற்றும் விநியோகத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது குறித்து அரசு ஆலோசனை செய்வதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தாவேகாவின் நிலைப்பாடு எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். நீட் வேண்டாம் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு. தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வேணான்னு சொல்லியிருக்கோம். அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது தான். அதனால தான் நம்ம வேண்டான்னு சொல்லியிருக்கோம். நிரந்தர தீர்வாக கல்வி, மருத்துவத்தை நம்ம மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் தான் நம்ம ஆளுநர் உரையில் கூட அதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வோம் என கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி உறுதியாக தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களுக்குமே பயன் தரும் எனவும் அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாசார்பட்டி பகுதியில் தனியார் பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். 25 தொழிலாளர்கள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பார்பானி பகுதியில் கோயில் கட்டுமான சாரம் சரிந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். கட்டுமானத்தில் இருந்த கோயில் மண்டபம் இடிந்து விழுந்த நிலையில் 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மெலோனி தன்னுடன் புகைப்படம் எடுக்க திரும்ப கேட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் கருத்திற்கு இத்தாலி பிரதமர் மெலோனி மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தன்னுடன் புகைப்படம் எடுக்க மெலோனி விரும்பியது உண்மை என ட்ரம்ப் திட்டவட்டம். அமெரிக்காவை நிராகரித்ததால் இத்தாலி பிரதமர் மெலோனியின் செல்வாக்கு சரிவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஈரானுடனான போரில் இத்தாலியின் தரைப்பரப்பை பயன்படுத்த மெலோனி அனுமதிக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனது செல்வாக்கை பற்றி ட்ரம்ப் பேச வேண்டாம் என இத்தாலி பிரதமர் மெலோனி காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். ட்ரம்ப் அவருடைய செல்வாக்கில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.
தன் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அர்த்தமற்றவை என மெலோனி கூறியுள்ளார். ட்ரம்ப் உடனான நட்பு தனது செல்வாக்கிற்கான காரணம் இல்லை, இத்தாலிக்கு நான் ஆற்றிய சேவையே தன் செல்வாக்கு காரணம் என்றும் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,600 ரூபாய்க்கும், சவரன் ஆபரண தங்கம் 1,08,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வைகையில் மணல் திருட்டு இல்லை என அறிக்கை தாக்கல் செய்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் மாதவிடாய் காரணமாக 6ஆம் வகுப்பு மாணவியை வகுப்பறைக்கு வெளியே நிற்க வைத்ததாக ஆசிரியை மீது புகார். 4 மணி நேரம் வெளியே நிற்க வைத்ததாக மாணவியின் தந்தை அளித்த புகாரில் போலீசார் விசாரணை. சென்னையில் மாதவிடாய் காரணமாக மாணவியை வெளியில் நிற்க வைத்த புகார் குறித்து விசாரணை அறிக்கை கேட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மாதவிடாய்னா என்ன? இது தீண்டத்தகாததா? அது ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து வரக்கூடியது. அப்படிப்பட்ட மாதவிடாயிலிருந்து தான் ராஜ்மோகன் பிறந்திருக்கிற அமைச்சராக இருக்கிறேன். இதை போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இருந்தபோதும் அந்த விஷயம் குறித்து உடனடியாக விசாரித்து முதல் கட்ட தகவல்களை சேகரம் செய்து எனக்கு தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறேன். துபாயிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கழிவுகளை இந்தியாவிலேயே அழிக்க அனுமதி கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது. பிற நாடுகளின் குப்பைகளை கொட்டுமிடமாக இந்தியாவை மாற்ற அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் இதுவரை 1,68,000 தெரு நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 71,388 செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலையில் உருவான திடீர் பள்ளத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளத்தில் பேருந்து சிக்கிய நிலையில் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பல மாதங்களாக அரவைக்காக அனுப்பப்படாமல் தேக்கி வைக்கப்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற வனத்துறை வாகனத்தை காட்டு யானை ஆக்ரோஷமாக துரத்தியது. ஓட்டுநர் சாதுரியமாக வாகனத்தை பின்னோக்கி இயக்கியதால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. திருப்பதியில் செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு மற்றும் இலவச தரிசன டிக்கெட்டுகள் நாளை மறுநாள் ஆன்லைனில் வெளியாகிறது. தேவஸ்தான அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பக்தர்கள் தங்களின் தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் அறைகளை முன்பதிவு செய்யலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது பிறந்த நாளை ஒட்டி சொந்த ஊரான ஒடிசாவின் பகத்பூர் சென்றார். திரௌபதி முர்முவும் பிரதமர் நரேந்திர மோடியும் பகத்பூர் கிராமத்தை நேரில் பார்வையிட்டனர். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட துனகிரி, சன்சோதக், அக்ராய் ஆகிய 3 போர்க்கப்பல்கள் முறைப்படி நாளை இந்திய கடற்படையில் இணைக்கப்படுகிறது. காட்டன் ரீச் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த 3 கப்பல்களும் 75% அதிகமான உள்நாட்டு தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பணவீக்கம், வேலைவாய்ப்பு நெருக்கடி மற்றும் தவறான பொருளாதார மேலாண்மையால் மக்களின் சேமிப்பு குறைந்து வருவதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார்.
மக்கள் அடிப்படை தேவைகளுக்கே போராடும் நிலையில் பாஜக பிற கட்சி தலைவர்களை இழுப்பதிலேயே கவனம் செலுத்துவதாக அவர் விமர்சித்துள்ளார். கேரளாவில் ஷிகெல்லா, டெங்கு, நிபா உள்ளிட்ட தொற்றுகளால் நேற்று ஒரே நாளில் 13,539 பேர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எலிக்காய்ச்சல், ராபிஸ் போன்ற பாதிப்புகளால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ள நிலையில் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்கள் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி கட்சியினர் மீண்டும் போராட்டம். நீட் வினாத்தாள் கசிவு, போட்டித் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரானுடனான ஒப்பந்தத்தை தொடர்ந்து அதிபர் என்ற முறையில் தனது அதிகாரத்திற்கு எந்த வரம்பும் இல்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். லெபனான் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தப் போவதாக குறிப்பிட்ட அவர் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை சற்று கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சீனாவின் நான்சாங் நகரில் கட்டுமான பணிக்கான ராட்சச குரேனில் பாராகிளைடர் வீரர் ஒருவர் எதிர்பாராத விதமாக சிக்கி அந்தரத்தில் தொங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி அவரை மீட்டனர்.这边是消防的登高车，看很多人，终于下来了。சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பாரம்பரிய டிராகன் படகு திருவிழாவை முன்னிட்டு வாத்து பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. ஆற்றில் விடப்பட்ட சுமார் 500 வாத்துகளை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் போட்டி போட்டு பிடித்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.